மக்களே வணக்கம். ஒரு ஆத்தூர் தம்மம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி ஈகோ வண்டி வந்துருக்குது. இந்த வண்டிக்கு எனக்கு வந்து முன்னாடி வீடியோ போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் விநாயகர் சேர்த்துட்டிங்கனால நம்மளால் வந்து சரியான டைமுக்கு வந்து பிஃபோர் வீடியோ போட முடியல. அதனால் வந்து ஒர்க் முடிச்சோன்னே பண்ணிக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா போகிறோம். அண்ணன் வந்து இந்த வண்டிக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரில் வர்றீங்க. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாப்புல 2% சீட்டு பிரிண்ட் பம்பர் ஆர்டர் போட்டாப்புல. அதனால் வந்துட்டு போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 12 இருக்கும் ஓகேங்களா. சரி, இந்த வண்டி என்னென்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஈயா நிலை லைட்டு ஃப்ரண்ட் கண்ணுக்கு மட்டும் அண்ணன் கேட்டாப்புல அப்புறம் வச்சு உள்ள சிக் லைட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஈகோ பம்பரு. இது வந்து பெங்களூர் பம்பரும்பாங்க அது ஓகேங்களா. அந்த பம்பர் அந்த வண்டியில் போட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலு வண்டியிலே இருந்தது தான். அது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கொண்டு வந்தாப்புல அதை மட்டும் என்ன பண்ணால் ஃபிட்டிங் பண்ணி விட்டுருவோம் அந்த வண்டியில் ஒர்க்கு. அது இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வண்டியிலே பேக்லேயே தான் போட்டிருக்காப்புல. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஸ்டிக்கரிங் ஒன்று பண்ணியிருக்குது. இது ஒன்று அப்படியே வாங்க உள்ளுக்குள்ள பார்த்துடலாம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் எல்இடி லைட் போட்டிருக்குது. அண்ணன் என்ன பண்ணால் எனக்கு ஒயிட்டில் கொடுங்கண்ணா அப்படின்னாப்புல. அதனால் ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது. ஆனால் ஒயிட் இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் வந்து லுக்காக தெரியும், இன்னும் அசல் தெரியும். அது ஒன்று பண்ணிக்குது. அப்புறமேட்டு அதன் பிறகு மேலே பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து ஒயிட் கேட்டாப்புல அதுவும் பண்ணியிருக்குது. இதில் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா 2+ சீட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த வண்டியில் வந்து மோல்டு மெட்டீரியல் வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்குது. அவர் ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு கேட்டதுன்னா நான் எனக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுங்கண்ணாப்புல. அதனால் வந்து மோல்டு மெட்டீரியலே ஆர்டர் பண்ணி போட்டிருக்கிறோம். ஏன்னா வந்து கஸ்டமர் நீங்கள் கேட்குறதா நாங்கள் தருவோம். அது ஒன்று மெயினாக சொல்லிடுறேன். அதை அவர் செக் பண்ணியே பார்த்துட்டாப்புல மோல்டா இல்லையானே. இங்கே பாருங்கள் மோல்டு, நானே சொல்ல தேவையில்லை, மோல்டு தான் இது பாருங்கள். இதுலேயே இருக்குது ஓகேங்களா. இது வந்து மோல்டு மெட்டீரியல். இது ஒரு முடிஞ்சது. பட்டை ஹெவியாக இருக்கும், எவ்வளோ வெயிட் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த 2+ சீட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஞ்சம் லைட்டாக ஷேக் வரும். ஏன்னா சின்ன பட்டை தான் அது கீழே இந்த இடத்துல. அது ஒன்று முடிஞ்சது ஓகேங்களா. கீழே வந்து டோர் ஓப்பன் லைட்டு ஒரு 6 லைட் வந்து இந்த செட்டுக்கு போட்டுருக்குது. மெயினான பிளேட்டை பேக்கில் தருவாங்க பார்த்தோம்னா. ஆனால் நீங்கள் இங்கே வந்து மக்களே வணக்கம். ஒரு மெயினான அப்டேட் என்னென்னா ஒரு வண்டிக்கு ஒரு விஷயம் புதுசாக பண்ணணுமாங்க. அதனால் இந்த வண்டிக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த பேக்கில் டிக்கி ரோலிங் எல்இடி லைட் வந்து இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், சூப்பராக இருக்கும். ஆனால் அப்படியே கொஞ்சம் பிரேக் அடிங்க. பிரேக் அடித்தா அப்படியே இதாகிக்கும். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கு சிக்லைட் வந்து போட்டுருக்குது இதில். அது இல்லாமல் ஆனால் 4 இண்டிகேட்டர் இது லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு போட்டுருது. ஆனால் 4 இண்டிகேட்டர் போடுங்க. வேறு லெவலில் இருக்குங்களா. 4 இண்டிகேட்டர் போட்டால் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ப்ளூ லைட் ஒன்று ஃபிட்டிங் பண்ணியது. மெயினாக பின்னாடி இந்த வண்டியில் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிது. என்ன கேட்டிங்கன்னா பாரதியார் படத்தை லக்கின்னு போட்டு அந்த இடத்துல பாரதியார் படம் போட்டிருந்தாப்புல. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லவ்லின்னு போட்டிருக்காப்புல. அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்ம பாரதியார் படத்தை போட்டுவிட்டு இல்லை நான் வில்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது இந்த வார்த்தை எதுக்கு பொருந்தோ இல்லையோ சிலருக்கு பொருந்தும் ஓகேங்களா. சொல்ல விரும்புகிறா. சரி ரைட் ஓகே. அந்த வண்டியோட ஒர்க்கு முடிஞ்சது. அப்படியே கஸ்டமரை பார்த்துடலாம் வாங்க. மக்களே கஸ்டமரோட ரிவ்யூ என்னன்னு கேட்டிடலாம். ஆனால் வாங்க. ஆக்சுவலி இவரை நான் நேரில் தாங்க பார்த்தேன். நேரில் பார்த்த பிறகு இவர் தான் என்கிட்ட பேசல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்பயும் சரி இன்ன வரையும் சரி அண்ணங்கிற வார்த்தை அவரும் மாறாமல் தான் இன்னும் பேசுகிறாப்புல. ஆனால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். உண்மையுமே இவர் ரொம்ப தூரம் தான் வந்தேன், ஒரு 140 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்தேன். ஆனால் இப்போ ஒர்க்கோட இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. பேசின விதம் பழகின விதம் கொஞ்சம் கூட மூஞ்சி சுழிச்சிக்கல. அதுதான் ஏன்னா இவன் வேணாண்ணா இல்லை போன பார்த்துலாண்ணே அப்படிங்கும்போது அதுவே ஒர்க் பண்ணதும் சின்ன அந்த ஒரு டேப் சுற்றுறது கூட நான் கூட விடுனாண்ணே இல்லைண்ணே கரெக்டாக இருக்கணும்னாங்க. அந்தமாரி ஒர்க்கு பொருளை விட அவருடைய ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா பொருள் எங்கன்னா கிடைச்சிடும். ஆனால் ஒர்க்கர் அந்த செய்கிற விதம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப மன நிறைவோட வரேன். ஒரு நாள் எனக்கு வேஸ்ட் ஆனாலும் மன நிறைவோட நல்ல. ஆனால் ஓகே கஸ்டமரே ஓகே. ஸோ ரேட்லாம் ரொம்பவுமே நான் இவர்கிட்ட அண்ணன்ட்ட சொல்லலை. ஆனால் ஓப்பன் சொல்கிறேன். இது பெங்களூரில் நான் ஒரு இடத்துல கேட்டேன். ஒருத்தர் போட்டிருந்தாரு 7000 ரூபாய் சொன்னார். சேம் இதே தான் 7000 ரூபா. வீடியோக்காக சொல்ல நிஜமாகவே பெங்களூர் சொன்னார். ஏன்னா அங்கே தான் மேனேஜ் பண்ணுறாங்க. 7000 சொல்லிங்கன்னா ஆமாம் அப்படி தான். ஆனால் அண்ணன் கேட்ட ஒருத்த செகண்டு 4000 ரூபா சொன்னார். எனக்கு ஓகேண்ணா எதுவுமே சொல்ல ஓகேண்ணா போடுங்க. நான் அண்ணன்ட்டே இப்போ தான் சொல்கிறேன். அதை வெளியே சொல்லவே இல்லை. மக்களை மெயினாக ஒன்று சொல்கிறேன். நான் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மெயின் அது ஒன்று சொல்லிடுறேன். அதனால தான் வந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அவரும் வந்துருக்காப்புல, அவரோட கூட வந்தாப்புல. அவர் ரெண்டாவது இன்னொன்று மெயின் விஷயம்னா வீட்டில் தம்பிகள் வரணும்னு சொன்னாப்புல. ஆனால் நேற்று வர முடியல. இன்றைக்கி வந்து விநாயகர் இதுங்கிறனால விநாயகர் கரைக்கிறனாலுங்கன்னா ரொம்ப ரெஸ்ஸு. அதனால் வந்துட்டு சில வேலைகள்லாம் டிலே ஆயிடுச்சு. இந்த வண்டிக்கு இன்னொரு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீட் கவர் சொன்னாப்புல. ரெண்டாவது ஸ்பாய்லரு அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். ஆனால் பார்த்து பத்திரமா வந்தேன்னா. ஆனால் அவங்க எனக்கு உங்களுடைய அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. அதுதான் மெயினாக வேணும். ரொம்ப ஏன்னா எனக்கு என்னன்னா
கொஞ்சம் கூட இந்த முகம் சுளிக்க கூட இல்லை. அது ஒர்க்கரட்டாச்சு அவங்க கூட வேலை செய்கிற பையனாட்டையும் சரி எங்கிட்டையும் சரி கொஞ்சம் கூட இருக்க சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க ஒழிய கொஞ்சம் மூஞ்சி வாடலை. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12:45 சரிங்களா. ஆனால் இருந்தாலும் வேற ஒருத்தர் இருந்தால் நான் நாளைக்கு வாங்கன்றுவார், இல்லை வண்டி விட்டுட்டு போவாங்க. ஆனால் இல்லைண்ணா உங்களுக்கு இது வேற நேற்று உடம்பு சரியில்லைனாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கேன்னாங்க அது வேற. ஆனால் ரொம்ப நான் தான் தேங்க்ஸ் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்க நண்பர்களே, நம்ம ஸ்பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக வாங்க பண்ணுங்க. எவ்வளோ நாங்களும் சரி எங்களால் முடிஞ்ச வரையும் பண்ணி தரேன். இன்னொரு விஷயங்க, ஒரு விஷயத்த பண்ணா ஆனால் இது நல்லா இருக்கும் நல்லா இருக்காது, அது எப்படின்னா நம்ம போடுனாவே அவர் நல்லா அவர் காசுக்காக பார்க்க முடியாது. உண்மையுமே இது செட் ஆனிச்சா செட் ஆகுது, இல்லை இது வேணான்றாரு. அவர் விற்கிறதுக்கு பொருள் விற்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்ல கிடையாது. இந்த வண்டிக்கு என்ன செட் ஆகுது கரெக்டாக சொல்கிறாங்க. நான் காலைல ஒரு ஒர்க் பார்த்தேன், ஒரு 5 ஹவர்ஸாக பண்ணார். நிதானமாக நிறுத்தி என்ன நானும் வேறு தொழில் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த அளவுக்குலாம் இருந்ததுலாம் இருந்தது இல்லைங்க. அந்த விஷயம் தான் அவர் இந்த அளவுக்கு முன்னேறி வைக்குது. ஆனால் பரவாயில்ல, சூப்பராக செஞ்சது. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ஓகே நன்றிங்க. உங்களோட இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், சந்தோஷம். ரொம்ப சரி, ஆனால் நான் பார்த்து வெளியே வச்சுக்கலாம். மறுபடியும் இவர் நேரில் போகும்போது இங்கே சந்திக்கலாம். கண்டிப்பா. இனி வந்து ஒரு ஊர்லேயும் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நான் போகிறது மாதிரி சொல்லிடுறேன். இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு கஸ்டமரையும் வந்து வேலை செஞ்சு போன கஸ்டமரோ வேலை செய்ய போகிறீங்க கஸ்டமரோ அந்த வீடியோவில் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அவங்களை கண்டிப்பாக பார்த்து சந்திக்கலாம். சரி, அடுத்த வீடியோ போகலாம். நன்றி, வணக்கம்.